வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிற கேம் ஹவுஸ் ஃப்ளிப்பர் எபிசோட் 5 or 6 ஐ டோன்ட் நோ, தெரில. போன எபிசோடில் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணி என்னென்னமோ பண்ணி வீட்டிலலாம் சுத்தம் பண்ணி நிறைய பண்ணோம். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஒரு அப்டேட் வந்துச்சு, பக் ஃபிக்ஸ்டுன்னு. அப்டேட் பண்ணிட்டு அப்படியே ஞாபகம் வந்துச்சு, வாங்க உள்ளே போகலான்ட்டு உள்ளே வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வைப்புக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு போக்கலே. நம்ம எக்ஸாம்லாம் நிறைய ஓடிச்சு, இடையில எக்ஸாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சமந்தா அது விளையாண்டா அவங்களோடது. இப்போ அவங்க ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ டக்குன்னு அதையும் முடிக்க பார்க்கணும். அது முடிச்சுட்டு அடுத்த ஒரு பெரிய கேம் இருக்குது. நம்ம லைவ் சூனில் வருவோம். சரிதானா? ஹவுஸ் ஃப்ளிப்பர் பார்க்கவே செம்மையாக இருக்கும் போக்கலே. ஃப்ரெண்டில் போனது அந்த அந்த இது கிராஸோட ஆனிமேஷன் பார்க்கா தா சக்க சக்க எப்படி செமையாக இருக்கா? பார்த்தீங்களா, கல்லெல்லாம் தெரியுது, கல். சரி வாங்க, நமக்கு உள்ளே போய் நமக்கு கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னத்தெல்லாம் பண்ணுவோம். ரிமெம்பர் டு வாட்டர் பிளான்ஸ் யுவர் ஹோம். ஐநோ, என் வீட்டு செடி தானே, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் போக்கலே, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஸோ செடி கறிக்கணும் போயிருக்காதுல்ல. எப்பா இவன் இனியும் கேட்டுட்ருக்கான்ப்பா. அவன் 4-5 எபிசோடாக அவன் கேட்டுட்ருக்கான். இவன் கதை என்னென்னு பார்க்குறான். சரியா? நான் போய் வீட்டை சுற்றிட்டு வரேன். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணலையா? என்னடி ஓப்பன் பண்ண மாதிரி சொல்கிற? தெரியலையே. சரி போய் பார்ப்போம். ஓகே. செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது தலையாய கடமை. ஊற்றிட்டேன்னா அதான் பக்கம் என் வீடு இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா. ஏதோ நான் தெரியாமல் அடிச்சு விட்ட இதை இப்படியே இருக்குது. சரிதானா? நம்மகிட்ட காசுகள் நிறையா இருக்கிறது, எல்லாம் நிறைய இருக்கிறது. இதுக்குள்ளே என்ன இருக்கிறது? மூவ் இல்லைப்பா, நான் ஓப்பன் பண்ண சொன்னேன். சரி விடு, ஓப்பன் பண்ண மாட்டியா? ஓப்பன் பண்ண மாட்டான் நான் பொக்கலை. நான் உங்கள் போய் அந்த கான்ட்ராக்ட் இவன் போவோம். கண்டினியூ. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுறேன் போன எபிசோடில். I don't know. You can turn off grid alignment to move an item more precisely. தெரியுண்டா அப்போடா. ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கு. இவன் ஐட்டங்கள் செல் பண்ண சொல்கிறான். 9 ஐட்டமா? ஏப்பா இவன்ப்பா. ஏற முடியாதாடி, ஏற்றி விடுங்கப்பா. ஒரு ரவுண்டு போய்க்கிறேனே. இவன் போக்கலே த்ரெட்டு மில்லு. அடுத்ததாக அந்த 2 ஃபோட்டோ நல்லா தாண்டா இருக்கு. ஏன்டா? ஐயோ, நான் என்ன படிக்காமையே வந்துட்டேனே. இவன் என்ன கூட்டானே தெரில. நான் பாட்டுக்குள்ளே வந்துட்டேன். சரி விடுவோம். எதப்பா சேல் பண்ணணும்? இங்கே இருக்கு. ஓகே. உடைக்கவே போகிறோமா? சந்தோஷம். போடு. அவ்வளோதான். அவ்வளோதான் பார். இன்னும் இந்த வால் 10 வாழை உடைக்க வேண்டும். எவ்வளோ அற்புதமாக, அதாவது ஒரு இது கூட இருக்காதுங்க. நாங்கள் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உடைப்போம். எங்ககிட்ட வாங்க. கான்ட்ராக்டர் நேசமணி நான் தான் மகளே. இந்த எபிசோடில் என் பேர் இதுதான், கான்ட்ராக்டர் நாசமணியா. விளங்கிடும். இது உடைக்க சொல்லியே. தயவார். அவன் மட்டும் ஏன் தனியாக தூங்கிட்டு இருக்கான்? அவனை கீழே வந்துருக்க வேண்டியதான். போடுறான் மண்டையிலேயே. க்ளீன் டர்ட்ஸ். வேர் த டர்ட்ஸ். ஒரே ஒரு டர்ட் இருக்கான். எங்கப்பா இருக்குது? எப்பா டர்ட்டு? அதான் இங்கே இருக்கான். அடுத்தது செக்மெண்டாவா? எங்கெங்கே வைக்கணுன்னே தெரிலடா. இங்கே இருக்கு. இங்கே தான். வழியா விட்றா. அடிங்கொய்யால. இங்கே கஸ்டமர் வுட் ஹாப்பி. தெரியும்டா. அவ்வளோதான் பார். நம்ம வீடு கட்டும் பணியிலும் இறங்கி காய்ஸ்.
பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் வாங்கணும் முதல்ல. விச் பெயிண்ட் யூ வாண்ட் இட்? லைட் ஒயிட் நேர்டு. சரி என்னமோ. ஏன் போக்கல பெயிண்ட் கலர் இப்படி இருக்கு? ஐ டோன்ட் லைக் இட். 12 வால், அதாவது ஒரே இதில் நான் தீத்துருவேன்னு நினைக்கிறேன். இதுக்கு போய் என்ன எத்தனை ரூபா? 250 ரூபாயா? அடாடே லூசுப்பாயில. விடுங்க, காசா பணமா அவன் தர்றான். பெரிய வேலை இன்னும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது வால் ஸ்லாட். ஓ கரீனாவா? வாட் இஸ் மீன்? இங்கே எங்கேயோ ஹைலைட்டோ கூட ஆகலையே. பைய டேப்லெட்டு. இல்லை இல்லை இல்லை, ஸ்டோரில் தான் பை பண்ணணும். ஓ ஹரீனா அன்லாக். எங்கே வைக்கணும்ப்பா? எங்கே வைக்கணும்னு சொல்லியவன்? டே 11 இடத்துல வைக்கணுமா? சும்மா வச்சா போதுமா? இங்கே தான் நினைக்கிறேன். வைப்போம். காசா பணமா? எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்களுக்கு அப்படியே போகிறக்கா இருக்குமோ? ஹைலைட்டட் பிளேஸ் தான்டா. அது ஒன்று தான் போக்கலே. ஐயோ அங்கே வச்சிட்டேன். அங்கே வைக்கலாமான்னு கூட தெரியலையே. டே தம்பி, ஐயோ 50,000 ரூபா கான்ட்ராக்டரா? சரி வைப்போம். நம்மளா காசாமா? பர்ஃபெக்ட். அவ்வளோதான் பார். ஒன்று பைய சோஃபா. சரி வாங்கிடலாம். பைப்பா? ஐயோ நான் தான் போய் பை பண்ணுமா? ஏன்டா சொல்ல மாட்டியாடா? 3000 ரூபா எங்கடா வேணும்? வைப்போம் போக்கலே. திரும்பி வைடா. இங்கே வைடா சோஃபா வைடா. அவ்வளோதான் பார். சோஃபா ஒன்று தான்டா வாங்கணும். இல்லை 2 வாங்கணுமா? சரி இங்கே வா. இங்கே போடு. சூப்பர். கிச்சனில் உட்காந்துட்டே சமைக்கலாம். ஐயோ வேணாண்டாடி. 50,000 ரூபா கான்ட்ராக்டரா? அவ்வளோதான். அடுத்தது சீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். என்னடா பேர்? சரி விடுங்கோ. சொல்லிட்டானா வாங்கி தான் ஆகணும். வாங்கி போட்டால் போதும், அவன் அடிக்குவான். என்னடா டே அடிக்க மாட்டியா? அடிக்கலைன்னா மண்டை மேலேயே கூட்டுவேன். இங்கே நீ ஓரமாக இரு. நெக்ஸ்ட்டு டேபிள். ஐயோ ஒயிட் கலர் வாங்கிட்டேன். அவன் ஒயிட் கலர்லாம் வாங்க சொன்னான். தெரில வைப்போம். எனக்கு கோட்டா வந்தால் போதும்ப்பா. சேர் நீ கலராக இருக்கா? இங்கே நில்லு. நெக்ஸ்ட்டு க்ளவுடு லேம்பு சென்ட்ரலில். அவ்வளோதான். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு புல்பு. வேறு வேர் யூ பிளேஸ்? இங்கே ஒரு டேபிள் வாங்கி வச்சுமே. எங்கே அதாவது யூ தேர். ஃபினிஷ்டு ஆர்டர். இல்லை நான் பக்காவாக என்ன மாதிரி ஒரு வேலைக்காரனை எங்கேயுமே பார்க்க முடியாது. தம்பி மேலே வாடா. டேய் மேலே வர மாட்டியா? டேபிளில் தான் நிற்பியா? சரி இந்த டேபிள் ஏறு. நாங்கள் வச்சுக்கோ. ஒரே ஒரு ஐட்டம் கார்பெட்டு. இல்லை நோட்டு புக்கா? அதில் நீங்கள் வா. இந்த பெட்டு மேலே ஏறி. இல்லை திரும்ப. அவ்வளோதான். அங்கே பகி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தங்கராஜ். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். என்கிட்ட காசு இருக்குது. இப்போதைக்கு காசு இருக்குங்க ப்ரோ. Since we hired a woman, we have much more cosmetic and other nice decorations. We don't need any assistant at all. New house available. 78 அண்டர் பால்கனி ஸ்க்ரீட்டு தேவையில்லை. அடுத்த சப்ஜெக்ட்டு. அப்போ இது முடித்தா மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் போக்கலே. இது முடித்தா கேம் முடிஞ்சா எப்படி இருக்குது? இதாண்டா கேமு. கீஞ்சுது. அப்புறம்
அப்புறம் நம்ம அத்தனை நாள் முக்குனது வெறும் வேஸ்ட்டா? இதெல்லாம் ஈவெண்ட் மாதிரி போக்கலே. ஈவெண்ட்ஸ் முடிக்கிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஃபினிஷ் பண்ணுறோம் கேமை. ஓகேவா? நான் வீடு பார்த்து 6 லட்சம் 7 லட்சம் என்னமோ. முடிஞ்சால் லைவில் முடிக்கணும். என்ன முடிஞ்சா? அதாவது நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன், புரியுதா? Do you want to give your child a peaceful? ஐயோ பார்க்கலையே. ஐயோ ஏன்னு சொன்னான். யோப்பா என்னப்பா வீடு இது? அட்டிங் ஒய்யால. இல்லை நிறைய வேலை இருக்குன்னு நினச்சேன். டம்மி வீடு தான் போல். குப்பை கூலமாக இருக்கிறது ஏனோ. செல் ஐட்டம் இருக்கா? பேக்யார்டு செல் ஹைலைட்டட் ஐட்டம். செல்லு எப்படியும் எனக்கு இதெல்லாம் காசு கிடைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நான் அதுலேருந்தே வரலாம். அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற பாயிண்ட்டை வச்சு 40 இருக்குல்ல. நான் காயின் இல்லைன்னு நினச்சி வரலைன்னா ஸ்கேனர் நீட் எனிமோரா யூஸு பாயிலே. அதெல்லாம் யாரா எடுப்பா? நான் காசு இல்லைன்னு நினச்சி வந்துட்டேன் பொக்கலே. எப்படியும் வந்துடும், மற்ற பேமெண்ட் வந்துடும். நமக்கு பேமெண்ட் வரும்ன்ற நம்பிக்கையிலே சுற்றுவோம். அவுட்டோர் க்ளீனிங் மட்டும்தான் நினைக்கிறேன், உள்ளே போவேனான்னு நினைக்கிறேன். எப்பா ஊஞ்சலுப்பா. எப்பா வீட்டுக்குள்ளேயே இது கட்டி வச்சுருக்காங்க, ஃபவுண்டெயின். பெரிய ஆள் தான் போலையே. இதெல்லாம் அதெல்லாம் தொட்டாங்கன்னா நம்மளை வெட்டுவாங்க அவங்க. ஓட மிதிப்பாங்க. அதாவது ஒரு ஐட்டம் இது இங்கே இருக்குது. ட்ராஷ் கேண்டா அது? க்ளீன் டர்ட்டா? வேர் இஸ் த டர்ட்? தை ஒன். வேர் இஸ் செகண்ட் ஒன்னு? தெரியலையே. இதெல்லாம் குப்பைகள் மற்றும் குளங்கள். வீட்டுக்குள்ளே நமக்கு பர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரோ எங்கே ப்ரோ குப்பை இருக்குது? குப்பை தெரில. இதில் ஹைலைட் பண்ணியே தெரியாதே, ஏன்னா நம்ம வெளியே இருக்கோம். இதுதான் டேர்ட்னு சொல்லி நம்ம தொடச்சி விட்டாலும். ஆடகம் கையால் எதரா இங்கே இருக்குடா. கண்ணு வேறு தெரியுதுல பொக்கலே. வாட் ஐ டூ? வால்பேஸ் நான் இங்கே தான் பார்த்தேன். பிளாஸ்டர் இவனுக்கு ஒருத்தனுக்காக பிளாஸ்டரை ஃபுல்லாக வாங்கணும் நான். வேறு வழி போடு. நெக்ஸ்ட்டு இது ஒன்றை மட்டும் மாற்றணுமா? பேனல் இது கொடு. அவ்வளோதான் பார், போடு. அடைச்சாச்சு. நீ வால்பேப்பர் ஹைலைட்டடு செக்மெண்ட் அது அங்கே இருக்குது. நான் பார்த்தேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இங்கே மட்டும்தான் புட்டி அடித்து வச்சுருந்தாங்க. வால் புட்டி அடித்து வைக்கும் இடத்தில் இது செய்ய வேண்டும். 1760 ரூபாயா? போனதுக்கே பேமெண்ட் வரலடா இனியும். பையா சரி. இந்த வீட்டையாச்சும் நம்ம இது டெடி பெட்டி சூப்பர்ரா. டெடி பியருக்கெல்லாம் பெட்டு. புள்ள பூச்சிகளாக கொடுக்கும் மொழிகள்னு நான் என்ன காணவா கண்டேன். அப்படியே இங்கே இந்த பிரிட்ஜ் ஓரமாக அப்படியே தண்ணியை பார்த்துட்டே தூங்கிடு. 9 பேர் வேணுமா? நீ இப்படி பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டு எப்படி இருக்குது? அடுத்தது இது சோமரோட சேர்த்து போடலாம். என்ன நான் சொல்கிறது? யாராச்சும் இந்த வீட்டில் லவ்வர்ஸோ இல்லை கப்புள்ஸோ யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படியே பேசுவோம். வீட்டு சோமர் நல்லா இருக்குல்ல? நல்லா இல்லடி. இது இவங்க குறுக்கால பேசுகிறதுக்காக. அவ்வளோதான். நாட் வெரி குட்டி பட் மோர் ப்ராக்டிக்கல். அப்பாடா 10 ஃப்ளிப் காயின் நன்றி. ஓ இவரா? சி நான் ஏதோ பேக்குன்னு நினச்சேன்டா. ரோட்டைட் நீங்கள் நில்லு. அவ்வளோதான் பார். They talk about the bottomless well and here you go. லூசுன்னு மென்டலு அதுதான் போக்கலே. ஸ்பாட்டட் சூப்பர். ஏதோ ஸ்பாட் பண்ணீங்க. நீங்கள் மேலே எங்கேயாச்சும் வைக்கலாமா?
நம்ம டேபிளில் வைப்போம். இந்த டேபிள் மேலே இங்கே இருக்கட்டும், குப்பையோட குப்பையாக சேர்த்து அள்ளி போட்டுறேன். அதுதான் இப்போ பெரிய வேலையாக இருக்க போகுது. இந்த பெஞ்சு இது கால் வைக்கிறக்கா? இங்கே அடுத்தது இங்கே ஒன்று பெரிய பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். வீட்டையே இதாக வச்சுருக்காங்க. யூ கேன் ஃபினிஷ் ஆர்டர் ஏர்லி. எப்பா இந்த குப்பையை எடுக்கலைன்னா என்னை வெட்டுவாங்கப்பா அவங்க. மெயினாக இந்த குப்பையால் தான் என்னை கூப்பிட்டதே. அதை தவிர பாக்கி ஐயோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் விளையாட்டு பொருட்கள். எப்போ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கப்பா. நமக்கு குதிக்கிற பட்டன் இல்லை போக்கலே, ஸோ நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது. 9 ட்ராஷ். இந்த ட்ராஷ் எடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் புதிய நவீன மிஷின் வாங்கி வச்சுட்டா? எப்பா நீ வா செல்லு. நான் கஞ்சன். மூவ் பண்ணாத. இது எடு. அவ்வளோதான் பார். நீ ஒரு 9 குப்பை நம்ம க்ளீன் பண்ணுறான். இங்கேயே இருக்குது 3 எண்ணம். இல்லை அது கூட வந்துடுமோ? இல்லை தனியாக எடுடா. நீ எங்கே இருக்கு? பேக்யார்ட். வெளியே பின்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அதான் பாருங்க போக்கலே. என்ன வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க போல. ரொம்ப சுத்தங்கிற மாதிரி. இன்னும் ஒரே ஒரு குப்பை. Where are you? என்னடா ஒரே ஒருத்தனை மட்டும் காணாடியே தம்பி. சொல்லுப்பா, எங்கப்பா ஒழிஞ்சிருக்க? உஷாரா அவன் மட்டும் தப்பிச்சிட்டான்டாடி. எப்பா 99 நிற்கிதுப்பா. பொக்கலே உங்களுக்கு எங்கேயாச்சும் தெரியுறதா? ஃபினிஷ் ஓடுறா? இல்லை நான் முடிக்க மாட்டேன். நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கிறவன். இந்த ஒரு குப்பையை கண்டுபிடிக்காமல் நான் போகவே மாட்டேன். இங்கே இருக்காது. அந்த பேக் யார்ட்லேயோ அங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கும். இவன் கிடையாது. இவன் சுத்தமாக கிடையாது. இங்கே எங்கேயாச்சும் தேடுவோம். ஒரே ஒருத்தன் மட்டும் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பான். அப்பா அண்ணா கிட்ட கல்லாம்பூச்சி ஆடுறியா? ரொம்ப பண்ணேன்னா நான் அப்படியே பேக் அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இந்த கப்புன்னு நினைக்கிறேன். இல்லை சே இவ்வளோ பெருசுடா. கண்ணு தெரியாமல் நின்றுருக்கேன். கண்டினி 4 மணி நேரம் முடிச்சு தான் தருவாங்களாம். சரிப்பா போய் தலை. என்னை நம்பி வந்துட்டீங்க, நான் என்ன பண்ணுறதேன்? கடமைனா நான் கட்டுப்பாடோடு இருப்பேன் ஆண்டி. ஃபார் கம்ப்ளீட்டிங் த ஆர்டர் வித் நான் படிக்கும்போது தான் அவன் போனான். நியூ ஹவுஸ் அவைலபிள். இப்போ நான் சுத்தம் பண்ணதே எனக்கு விற்கிறாங்களாம். நல்லா இருக்குடா. உதா போக்கலே நியூ சப்ஜெக்டும் அன்லாக் ஆகிடுச்சு. என்ன இப்போ படிப்போமா? 50 காயின் வேணுமா? 50 காயின் இல்லை, சாரி 30,000 ரூபா இருக்குது. 50 காயின் இல்லை. வி ஹேவ் பர்சேஸ்டு யூனிக் பில்டிங்கு, ப்ளே கிரவுண்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ், crouching, restaurant tables. We just need to get everything ready before the season started. நெக்ஸ்ட் சீசனில் பார்ப்போம். முன்னாடி ஒருத்தர் 2 மாதம் வெயிட் பண்ணார் தெரியுமா? அது மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி. 15,000 என்னப்பா வேலை உனக்கு? 50. உனக்கும் 50 காயின் வேணுமா ப்ரோ? 50 காயின் இல்லை ப்ரோ, 30 காயின் இருக்குது. யாராச்சும் இருக்கீங்களா? 5 காயினுக்கே இருக்காங்க. 4,500 ரூபா தருவாங்களாம். என்ன போக்கலே போகலாமா? ஐ நீட் சம் ஒன் ஹூ வில் do some hard work. Our grandma Alina, who is 72 years old, and she learned about the gas price increased. இங்கேயுமாடா கேம்லேயுமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Destroyed the living room. Okay, with whatever she could get her hands on. She made an incredible mess. நான் வரேன் பாட்டி, நான் விடுறேன். ஒன்றும் பண்ண வேணாம். அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் பட 4 ஓட்டை போட்டு கையில் கொடுத்துட்டு வந்துடலாம். பை அண்ட் ரினோவேட் ஹவுஸ், இட் பேஸ் ஆஃப். ஐ நோ பாட்டே ரீப்ளேஸ் த ஃபியூஸ்.
இங்கே இருக்கும் ஃபூஸ் பாக்ஸ். ஐயோ இதை ஏன்டா கழட்டுறா லூசு பையல மாட்டு. இவங்க ஊரில் வித்தியாசமாக இருப்பாங்களே பூசு. அவ்வளோதான் பாரு, கரண்ட் வந்தா டேக் அவுட் த ட்ராஷு. என்னக்கா சொன்னீங்க என்கிட்ட வேலையை கொடுத்து சொல்லும்போது அதை மட்டும் உடைக்க சொல்லிட்டு இப்போ அப்படியே தம்பி ட்ராஷை மட்டும் வெளியே போட்டிருப்பா, அப்படியே கூட்டி விட்டுருப்பா, பெருக்கி விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க போல இருக்கேன். வாட் ஐ டூ எல்லாமே காலம். 4500 நான் எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்குது பொக்கலே. க்ளீன் டர்ட் ஆடி அவ்வளோதாண்டா இருக்கு. பாட்டி எல்லாம் அந்த பாட்டிக்காக தான். சேஞ்ச் தான் பண்ணும் அதை. இங்கே இருக்கு, இங்கேயே 3 இருக்கு. அவ்வளோதான். அடுத்தது ரீப்ளேஸாக ஹைலைட்டட் ஆகிட்டேன், எனக்கு தெரியும். போடு. ஓகே ரீப்ளேஸ் ஸ்கிப்பு. ஏன் ஸ்கிப் பண்ணுறேன்னா டைம் இல்லை பொக்கலே. ஆல்ரெடி வீடியோ 21 நிமிஷமாக ஓடுகிறது. நன்றி அடிஷ்னலாக 15 காயின் தந்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி 5 காயின் தான் எனக்கு கிரெடிட்டே ஆகிருக்குது. எப்படி இருக்குது இது? ஸ்கிப்புப்பா ஸ்கிப்பு. ஐயோ ஸ்கிப்புப்பா. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ரீப்ளேஸ் எஸ் ஸ்கிப்பு. நெக்ஸ்ட் தேவா. அப்புறம் வெண்ட்டாக இருக்கும். வெண்ட்டு எப்படி கரெக்டாக சொன்னேன்? அவ்வளோதான். பாத்ரூம் பாத்ரூம் அங்கே இருக்கு பாத்ரூம். ஐயோ பாட்டி தனியாக இருக்கான்னு சொன்னாங்க, அதுக்கு நீ இவ்வளோவா இப்படி இருக்கியா? கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கலாம் பாத்ரூமை. ரொம்ப நாறுது வேலை செய்யும்போது. எப்படின்னா பண்ணுறது? அதுவும் சரிதான், 72 வயசான பாட்டி, அவங்களுக்கு சொல்லிட்டும் காரியம் இல்லை. அதாவது இந்த இடத்துல ஓவர்லோட் ஆகிடுச்சான் போகலே, அதனால் இந்த சுவிட்ச் பாக்ஸு இதுலாம் அப்படியே தீஞ்சு போயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறக்கு நம்மளை விட்ருக்காங்க. சரியான பாட்டி தான் போலையே. அதுக்குன்னு பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் கூடவா பண்ணாமல் வந்திருக்காங்க. என்ன பாட்டி இது? பார்த்து செய்யப்பா பேராண்டிப்பாங்க. உங்களுக்கு இருக்கு பாட்டி. ரீப்ளேஸர் ஹைலைட்டட் ஐட்டம். சரிப்பா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் போலியே இவனே. பொக்கலே இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க ரொம்ப வயசானவங்கன்னு நினைக்கிறேன்ல. வயசானவங்க தான். 72 வயசுங்கும்போது இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதாகிறதுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பக்காவாக க்ளீனாக கண்ணும் கருத்துமா அந்த பாட்டியை நமது பாட்டியாக கருதி. இன்னும் ஒன்றை மட்டும் காணோம். எதா ரீப்ளேஸ் பண்ணணும்? ஹைலைட்டே ஆகலையே. இங்கே இருக்குது கருதி. ஐயோ அது பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. எல்லா வீட்லேயும் ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரே இடம் கிச்சன். ஐயோப்பா என்னப்பா அது? சந்தோஷம் அந்த பாட்டு பாடணுங்க, புரியுதா? ஒரு ட்ராஷ் எங்கேப்பா இருக்குது? இட்ஸ் ட்ராஷ். ஆமாம் க்ளீன் விண்டோஸ் பண்ணிட்டா போச்சு. எப்படி எல்லாமே திறமை தான் மாமே. என்ன மாதிரி திறமை கொண்டவன் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அடுத்ததாக இங்கே எப்பா ஒரு எபிசோடில் மோனாலிசா வந்தாங்க, சரியான கலாயாயிடுச்சு. மோனாலிசாவை ஏப்போர் கலாய்ச்சிட்டேன் நான்.
அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்தே நான் இனி வெளியே வரல. மோனாலிசா மட்டுமா அந்த டாவிஞ்சி போட்டு ஷே யோசிக்கும்போது எனக்கு மன வருத்தமாக இருக்குல்ல. பாவங்க. ஆனால் ரியலி அந்த பிக்சருக்கு இன்னும் மிஸ்டரி பிக்சர்னு இருக்கு போகலே. இந்த பிக்சரோட ரியல் இது எதுன்னு அவங்களுக்குன்னு தெரியாது. நீ மற்ற டாவிஞ்சியை கூப்பிட்டு எழுப்பி ப்ரோ இந்த பிக்சரில் என்ன தான் மீனிங் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. அவர் சொல்கிறா இப்படி சொல்கிறா ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே கடந்தப்போ ஏதோ தோணுச்சு ஏதோ வச்சேன், இப்படி அழகாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டானா எப்படி இருக்கும்? ஓ மை காட், ஜஸ்ட் யூ திங்க் பொக்கலே. மோனாலிசா வந்து சொல்கிறாராம், நான் சும்மா நேரம் போகலன்னு வச்ச பிக்சர் பாது அப்படின்னு. கீஞ்சுது. மோனாலிசா பெயிண்டிங்கோட வேலை தெரியுமா பொக்கலே? அது ஏதோ ஒரு மியூசியமில் பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்களாம். கேமில் நம்ம கேமில் தான் பக்கத்து வீட்டிலே போனேன், எதிர் வீட்டுன்னு நினைக்கிறேன், அந்த வீட்டில் தான் இருக்குது. வேணா போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ சண்டே ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பாட்டி ஷாக் அடித்து தூக்கி வீசுச்சா இருக்கும். வயசானவங்க தானே. அதுக்கு நீ இவ்வளோ தூக்கி வீசியிருப்பாங்களா? எனக்கு தோணலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் உள்ளவங்க சண்டை போட்டுட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ப்ரோ உட்கார முடியாது ப்ரோ. யாருக்கு தெரியும், அவங்க குடும்ப பிரச்சனை, நம்ம கேட்கவும் முடியும். கேட்டால் நான் அவர் சொல்லுவார். இதை போகலையே இந்த பாட்டி ரூமுன்னு நினைக்கிறது. இதெல்லாம் கீழே விழுந்துக்குது தெரியலையே. இன்னும் ஒரு ஐட்டம் நீயே பிடுங்க வேணான்னு அது சைடில் நிற்கிது. சரி, க்ளீன் விண்டோஸ். வாவ், அனிமேஷன் செம்மையாக இருந்துச்சுல்ல. ஜஸ்ட் லைக் இட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லா நண்பர்களும் சும்மா பார்த்துட்டு இல்லாமல் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுத்தி லைக் பட்டனை ஒரு அமுத்துங்க பார்க்கலாம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு டக்குன்னு போகலாம் வாங்க. இந்த எபிசோடை வச்சு நம்ம நேரமாக முடிக்கணும் பொக்கலே. எல்லா எபிசோடும் 32 நிமிஷம் போகுது. இந்த எபிசோடை நான் கரெக்டாக 28 நிமிஷமோ இல்லை 28 நிமிஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். சரிதானா? முடிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க ப்ரோன்னு கேட்டால் தெரியல. எப்பவும் அடி வாங்குறது தானே, பார்த்துக்கலாம். எப்பவுமே நானும் சொல்லுவேன் நேரமாக முடிச்சிடலாம் பொக்கலேன்னு. எங்கே முடியவும் மாட்டேங்குது பாருங்கள். இப்போ 28:08 என்னமோ ஆகுது. சூப்பர். அப்பு இன்னும் ஒரு இங்கே இருக்குது. ஒரு வேளை எனக்கு தோணுது என்னென்னா, இவங்க ஆயுத பூஜை கொண்டாடிட்டு பொட்டு வைக்க தெரியாமல் பொட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் கோளாறாக இருக்குது. எப்பா இனி எவ்வளோப்பா வேலை இருக்குது பாட்டி, போதும் பாட்டி, பேரனா நினச்சி விட்டுறேன். எக்ஸ்ட்ரா மீட்டருக்கு மேலே போட்டுத்தா கொஞ்சம். அவன் பேரன் தானப்பா பாட்டி. பொக்கலை என்ன 4 தோண்டுக்கே தீந்துருச்சு போட்டி. அவ்வளோதான், 4 தோண்டுக்கே தீரும் போட்டி. இதுவே பெருசு பெருசு பெருசு. நீ எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியலையே ப்ரோ. யோ பிளாஸ்டர் எம்டியா? வாங்குறேன். எடி டக்குன்னு. இப்போ வாலெல்லாம் மாற்ற சொல்கிறாங்களா? இப்படி இருக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச அந்த வால் தான் மாற்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பின்ன ரீப்ளேஸில் ஐட்டம்ஸ். ஓ மை காட், நிறைய வேலை இருக்கே. ஓகலே, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் அந்த அடுத்த எபிசோடாச்சு நான் 30 நிமிஷத்துக்கு உள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன் என்பதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே, அன்பர்களே. எப்பா இன்னொரு ஓட்டையை காணோம்.
எங்கடா டேய்? அங்கே இருக்கான் பாருங்க. பா மேலே ஒருத்தர் இருக்கான்ப்பா. சூப்பரே. இது எத்தனை 9 பாக்ஸ் வரும் தானே? ஆமாம் ஆமாம் 9 பாக்ஸ் வரும். அப்படி என்றால் எத்தனை பாக்ஸு? 30 பாக்ஸு. அப்போது ஒரு 9 9 9 18 9 9 எவ்வளோப்பா? 27. இப்போ 4 டைம் முக்கி எடுக்கணும்னு நினைக்கிறேன் பொக்கலி. அவ்வளோதான். எப்பா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதுக்குன்னு ஆத்திர அவசரம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பாட்டிக்கு உதவி இல்லாமல் போகக்கூடாது. நம்ம கடமையில் கண்ணீராக இருக்கிறான். எப்போ ஒரே ஒரு 3 பாக்ஸ் தானேப்பா, அப்படியே வந்திருக்க வேண்டியது தானே. கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு விட்ருக்கலாம், தண்ணி கலக்கி இருக்கலாம். போதும்பா, அவ்வளோ போதும். அவ்வளோதான். நான் சொல்லலை வால்பேப்பர் வேறு, ஆல்ரெடி எடுத்த வால்பேப்பரே. இது ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளோ வேல்யூ இருக்குது பாட்டி? நீ 2 வேல்யூ இருக்குது. ரீப்ளேஸர் ஹைலைட்டர் ஐட்டமும் இதுவும். எனக்கு தெரில போகலையே, டக்குன்னு முடிக்க முடியுமான்னு. எனக்கு மட்டும் நேரம் ஆகுதே. சின்ன கான்ட்ராக்ட் 4500 தருவாங்க, அதுக்கு போய் என்னை இவ்வளோ வேலை பார்க்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். தேய்டா டக்குன்னு. நாங்கள் இருக்கிற பொருளுக்கு உள்ளேயே வச்சு தேய்ப்போம். யாருக்காச்சும் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டியது தான். என் காண்டாக்ட் வந்து என்னென்னா இடியட் தமிழ் கேமர். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம அச்சாவாக பண்ணித்தரான். பகுத் அச்சா. கமான் கமான் கமான், ஐ கேன் டூ இட். அவ்வளோதான். நீ 2 ஐட்டமா? சி இங்கே இருக்கானுங்க. அவ்வளோதான். இவன் ஒருத்தன் யாரா அவன்? ஏர்லி ஆர்டர் முடிக்கிறீங்களா கேட்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, பாட்டிக்காக. ஓ பெட்டு பக்கத்துலேயே வேணாம்ப்பா. ஐயோ, நான் செய்யும் வேலையை இன்னமோ திருப்தியாக செய்ய வேண்டும், வெறுப்புடன் செய்யக்கூடாது என்று யாரோ ஒரு பெரியவர் கூறி உள்ளார்கள் நண்பர்களே. அவ்வளோதான். 13000 தராங்களா? சரி சரி, 4 மணி நேரத்துக்கு அப்புறமே தாங்க. த லேடர் வில் ஒர்க் கிரேட் ஃபார் ஒர்க்கிங் அட் ஹைட்ஸ். அப்புறம் நான் க்ரைன் எடுத்துகிட்டானா வர முடியும்? லூசுப்பாயில் பெயிண்ட் அடிக்கிறக்காக தெரியாமல் கேட்குறேன். யார் பொக்கலையவன்? பைத்தியனை. அடுத்த எபிசோடில் இந்த 2 சப்ஜெக்டையும் முடிக்கணும். முடித்தா என்ன கிடைக்கும்னு எனக்கு பார்க்கணும். 150 இது தர்றாங்கன்னு இருக்காங்க. அண்டு பெண்டிங்கில் இருக்குது சம் ஆர்டர்ஸ். இவங்க 3 பேரும் தருவாங்க. தந்தை எவ்வளோ வரும்னு தெரியாது. எல்லாத்தையும் நம்ம முடிக்கிறோம், சரிதானா? அப்போது நான் இந்த எபிசோடை இதோட நிறுத்துகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். குட் பை காய்ஸ்.